சாய் சுதர்சன் டியர்ஸ் டிசி அட்டாக் என்று செய்தித்தாள்களில் தலைப்பாக மாறி இருக்கிறார் சாய் சுதர்சன். இதற்கு காரணம் அவர் டெல்லி அணிக்கு எதிராக செய்த தரமான சம்பவம் தான். 200 ரன்களை இலக்காக கொண்டு விளையாட தொடங்கிய குஜராத் அணியில் ஓபனர்களாக சாயும் கில்லும் களமிறங்கினர். எந்த பவுலராலும் சாயின் ஆட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஏதோ கல்லி கிரிக்கெட் ஆடும் அணியை அடிப்பது போல மிரட்டினார் சாய். விக்கெட் ஏதும் எடுக்காமல் குஜராத் வெல்ல மிக சாதாரணமாக சதத்தை விளாசினார் சாய். இந்த போட்டியில் தான் இப்படி என பார்த்தால் இந்த சீசனே சாயின் சீசனாக மாறி போயிருக்கிறது. சென்னையில் விளையாட்டு குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த சாய் சுதர்சன். சாய் சுதர்சனின் தந்தை பரத்வாஜ் சவுத் ஏசியன் கேம்ஸில் அத்லெட்டிக்ஸில் இந்தியாவுக்காகவும், தாய் உஷா வாலிபாலில் தமிழ்நாடு அணிக்காகவும் விளையாடியவர். தந்தை தடகள பயிற்சியாளராகவும் தாய் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பயிற்சியாளராகவும் வேலை பார்த்து வந்தனர். தந்தையை போல ஸ்பிரிண்டராக வர வேண்டும் என அத்லெட்டிக்ஸ் பிளேயராக இளம் வயதில் பயிற்சி பெற்றார் சாய். ஆனால் 10 வயதாக இருந்தபோது கிரிக்கெட் மீது ஆர்வம் ஏற்பட கிரிக்கெட் விளையாட தொடங்கினார் சாய். மகனின் விருப்பத்தை நிறைவேற்ற தந்தையும் தாயும் உடன் நின்றனர். பள்ளியில் கிரிக்கெட் அணியில் விளையாடிய போது ஒரு போட்டி விடாமல் அனைத்து போட்டிகளிலும் ரன்கள் குவிக்க வேண்டும் என சாயின் அம்மா உஷா தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வந்தார். பள்ளி அளவில் நன்றாக விளையாடி வந்த சாய் ட்ரிபிளிகேன் ஃப்ரெண்ட்ஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பில் சேர்ந்து விளையாட தொடங்கினார். சவுத் ஜோனில் நடந்த அண்டர் 14 டூர்னமெண்டில் சிறப்பாக விளையாடி அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தார். சில காலம் அங்கு விளையாடிவிட்டு ஆழ்வார்பேட் கிரிக்கெட் கிளப்புக்கு மாற 2018-19 சீசனில் சில போட்டிகளிலே விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த சீசனில் நிறைய போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைக்க 6 அரை சதத்துடன் 635 ரன்கள் அடித்து அசத்தினார். இந்த சீசனில் ஆழ்வார்பேட் கிரிக்கெட் கிளப் அணிக்காக அதிக ரன் அடித்த வீரர் சாய் சுதர்சன் தான். தொடக்க காலத்தில் பார்ட் டைமாக லெக் ஸ்பின் வீசி வந்தவர் திடீரென்று உயரமானதால் ரிலீஸ் செய்வதில் மாற்றம் ஏற்பட முன்பை போல நன்றாக வீச முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து வினு மேன்கட் தொடரில் தமிழ்நாடு அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக விளையாடினார். டாப் ஆர்டரில் சாய் ஒரு கான்பிடன்டான பேட்ஸ்மேன். அவர் இடதுகை பேட்ஸ்மேனாக இருப்பது கூடுதல் அட்வான்டேஜ். வினு மேன்கட் தொடர் அவருக்கு நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்துள்ளது என தமிழ்நாடு அண்டர் 19 சேர்மன் ஸ்ரீனிவாசன் சொன்னார். இதையடுத்து இந்தியா அணிக்காக அண்டர் 19 சேலஞ்சர்ஸ் தொடரில் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அதில் அரை சதத்தை பெரிய ரன்களாக கன்வெர்ட் செய்வதில் அவருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதை சரி செய்வதற்கான பயிற்சியில் ஈடுபட்டார். அதனால் 2020 நடந்த தொடரில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புடனான போட்டியில் 226 ரன்கள் அடித்து அசத்தினார். கோவிட் லாக்டவுனில் விராட் கோலி கிரஹாம் பென்சிங்கருக்கு ஃபிட்னஸ் குறித்து அளித்த பேட்டியை பார்த்த பிறகுதான் ஃபிட்னஸில் கவனம் செலுத்த தொடங்கினார் சாய். சாயின் அம்மா ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பயிற்சியாளராக இருந்தது மிகவும் பயனுள்ளதாக அவருக்கு இருந்தது. ஃபிட்னஸ் சரியான போது அவரது கேமில் பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 2021 ஆண்டு TNPL லைகா கோவை கிங்ஸ் அணிக்காக விளையாடி முதல் போட்டியில் அதிரடியாக ஆடி 43 பந்துகளில் 87 ரன்கள் அடித்து அசத்தினார். இந்த போட்டி முடிந்ததும் சாய் சுதர்சன் ஒரு சிறப்பான வீரர், முடிந்தவரை வேகமாக தமிழ்நாடு அணிக்கு தேர்வு செய்யவும் என ட்வீட் செய்திருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த தொடரில் 8 போட்டிகளில் 5 அரை சதத்துடன் 358 ரன்கள் விளாசி இருந்தார். இந்த தொடரில் 2வது அதிக ரன் அடித்த வீரர் சாய் தான். இதனால் தமிழ்நாடு ஒயிட் பால் டீமுக்கு முதலில் தேர்வு செய்யப்பட்டு அடுத்து ரெட் பால் அணிக்கும் தேர்வு செய்யப்பட்டார். முதல் ரஞ்சி கோப்பை தொடரிலே கேப்டனாக நியமிக்கப்பட்டார் சாய். விஜய் ஹசாரே தொடர் முழுக்கவே தமிழ்நாடு அணிக்காக சாய் சுதர்சனும் ஜெகதீசனும் ஓபனிங் சிறப்பாக ஆடினர். இதில் அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தார் சாய். அறிமுகமான முதல் 2 ரஞ்சி கோப்பை போட்டியிலும் சதம் அடித்து அசத்தினார். தமிழ்நாடு அணிக்காக தொடர்ந்து நன்றாக விளையாட 2022க்கான IPL ஆக்ஷனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியால் 20 லட்சம் பேஸ் பிரைஸுக்கு வாங்கப்பட்டார் சாய். அந்த IPL தொடரில் விஜய் சங்கருக்கு காயம் ஏற்பட அவருக்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்டார் சாய் சுதர்சன். அந்த தொடரில் அவருக்கு 5 போட்டிகள் மட்டுமே விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு அரை சதத்துடன் மொத்தமாக 145 ரன்கள் அடித்தார். 2023 ஆண்டு நடந்த IPL தொடரில் தொடக்கத்தில் அவருக்கு குஜராத் வாய்ப்பே கொடுக்கவில்லை. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடனான போட்டியில் ஃபீல்டிங்கின் போது கேன் வில்லியம்சனுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தால் சேஸின் போது இம்பாக்ட் பிளேயராக களமிறக்கப்பட்டார் சாய். அந்த போட்டியில் 17 பந்துகளில் 22 ரன்கள் அடித்தார். டெல்லியுடன் நடந்த அடுத்த போட்டியில் 3rd டவுன் இறக்கிவிடப்பட்டு 48 பந்துகளுக்கு 62 ரன்கள் அடித்து அசத்தினார். சாய் சுதர்சன் சிறப்பாக பேட்டிங் செய்கிறார். கடைசி 15 நாட்கள் தொடர்ந்து பேட்டிங் பயிற்சி செய்த கடின உழைப்பின் பலன்தான் இது. இன்னும் 2 வருடத்தில் பிரான்சைஸ் கிரிக்கெட்டிலும் இந்திய கிரிக்கெட்டுக்கும் நல்ல பங்களிப்பை செய்வார் என எதிர்பார்க்கலாம் என இந்த போட்டி முடிந்த பிறகு சொன்னார்
குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. இந்த தொடர் முழுக்க நன்றாக விளையாடி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது குஜராத் டைட்டன்ஸ். சாய் சுதர்சனும் பேட்டிங்கில் 3வது இடத்தில் சிறப்பான பங்களிப்பை செய்திருந்தார். இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டது குஜராத் டைட்டன்ஸ். இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தொடக்கத்தில் சிறப்பாக விளையாடிய குஜராத் அணி 7 ஓவரில் 67 ரன்கள் அடித்திருந்த போது விக்கெட் இழந்தார் சுப்மன் கில். முதலில் மற்ற பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ஆட பொறுமையாக ஆடிய சாய் 27 பந்துகளுக்கு 36 ரன்கள் அடித்தார். இறுதி கட்டத்தில் அதிரடியாக ஆடி 20 பந்துகளுக்கு 60 ரன்கள் அடித்தார். கடைசி ஓவரில் 47 பந்துகளுக்கு 96 ரன்கள் அடித்திருந்த போது விக்கெட் இழந்தார் சாய். டக் அவுட்டில் இருந்த குஜராத் வீரர்கள் அனைவரும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தனர். IPL இறுதிப் போட்டியில் அடிக்கப்பட்ட 3வது அதிகபட்ச ஸ்கோர் இதுவே ஆகும். ஆனால் இந்த போட்டியில் தோற்றது குஜராத். இந்த தொடர் முழுவதும் கேன் வில்லியம்சன் ரோலில் சிறப்பாக ஆடி மொத்தமாக 362 ரன்கள் அடித்திருந்தார் சாய். இந்த போட்டி முடிந்த பிறகு மிக்க மகிழ்ச்சி, சிறப்பாக செயல்பட்டாய் என சாய் சுதர்சனுக்கு மெசேஜ் செய்தார் கேன் வில்லியம்சன். அடுத்து TNPL, துலீப் டிராபி, ACC எமர்ஜிங் கப், கவுண்டி சாம்பியன்ஷிப் என அனைத்திலும் நன்றாக விளையாட தென்னாப்பிரிக்காவுடனான ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் சாய் சுதர்சன். முதல் முறை சர்வதேச போட்டியில் விளையாடுகிறோம் என்ற எந்த அழுத்தமும் இல்லாமல் முதல் போட்டியிலேயே சிறப்பாக விளையாடி விக்கெட் விடாமல் 55 ரன்னும் 2வது போட்டியில் 62 ரன்னும் அடித்து அசத்தினார் சாய். அறிமுகமான முதல் 2 போட்டியிலும் தொடர்ந்து அரை சதம் அடித்த வீரர் சாய் தான். அடுத்த 10-15 வருடம் இந்திய அணிக்காக விளையாடப் போகிறாய் சாய் என இர்ஃபான் பத்தான் ஒருமுறை இவரிடம் சொல்லியிருந்தார். இதோ இங்கிலாந்து செல்லும் இந்தியா A அணியில் இடம் பிடித்து விட்டார் சாய். கண்டிப்பாக மெயின் டீமிலும் சாய் இருப்பார் என சொல்கிறார். அதோடு இந்திய கிரிக்கெட் அணியில் அனைத்து ஃபார்மேட்டுகளிலும் இருப்பதற்கான தகுதியை வளர்த்திருக்கிறார் சாய். டெஸ்ட் தொடரில் ஓபனராக அல்லது விராட் கோலியின் நம்பர் 4 இடத்தை பிடித்து மீண்டும் கன்சிஸ்டன்சி என்றால் அதில் நான் தான் கிங் என சாய் நிரூபிப்பார் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.